போட்டி திருப்பிடிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. பேங்க் எக்ஸாம் தான். நாளை மொதல் எக்ஸாம் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணால் பேங்க் எக்ஸாம் தான். அதுதான் ஈஸி. ஏன்னா லிமிட்டட் சிலபஸ். டெஸ்ட் போட 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 அதில் ஸ்ட்ராங்காக நம்ம ஒரு ஐடியா வந்துடும். ஏன்னா வாஸ்ட் சிலபஸ் கிடையாது. அதே டைமில் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் எழுதலாம். IBPS கிளர்க்கு PO, RRB கிளர்க்கு PO, SP PO கிளர்க்கு, RBI அசிஸ்டண்ட் கிரேட் B ஆஃபீஸரு. அப்போ இப்போ இந்த மாதிரி கால்ஃபர்லாம் வரும் நிறைய எக்ஸாம். அப்போ நமக்கு இது ஒரு இப்போ புதுசாக கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இந்தியன் பேங்க்கில். அதுவும் தமிழ் தெரிஞ்சிருக்கணும் கட்டாயமாக. லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 75,000 நமக்கு என்ன கிடைக்குன்னா சம்பளம் கிடைக்கும். ஏன்னா ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி தான். அப்போ நமக்கு லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதை பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நாங்கள் லேட்டாக தான் போடுறோம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2 தான், 2/9 செப்டம்பர் 2. ஏன்னா அப்போ நம்ம வந்து திங்கட்கிழமை தான் லாஸ்ட் டேட்டு. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா போட்டி தேர்வு படிக்கும்போது ஃபஸ்ட்டு போட்டியில் வந்து நம்ம இறங்கிடணும். அதுக்கப்புறம் தான் ப்ரிப்பேர் பண்ணுவா வேண்டாமான்னு யோசிக்கணும். அப்ளை பண்ணாமல் விட்டிங்கன்னா வராது. கால்ஃபர் எப்பவுமே நிரந்தரம் கிடையாது. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து நிரந்தரம் கிடையாது. ஏன்னா அது மாறிட்டே இருக்கும். நாங்கள் படிக்கும்போதெல்லாம் IBPS தான் BSRBன்னு போட்டிருந்து BSRB பேன் பண்ணிட்டாங்க. BSRB நிப்பாட்டிட்டாங்க. பிறகு இண்டிவிஜுவலாக கால்ஃபர் பண்ணாங்க. திரும்ப தான் IBPS வந்துச்சு. அப்போ மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ இந்த அதை அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட் வந்து இதான். எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ஒரே எக்ஸாம் தான். ஏன்னா ப்ரிலிம்ஸு மெயின்ஸு இன்டர்வியூ அப்படின்னு இருக்கும். இல்லை வந்து ஒரே மெயின்ஸ் மட்டும் தான் வைக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் பார்க்கும்போது இந்த டேட்டு கொடுத்துருப்பாங்க. 1/7/2024 ஜென்ரல் கேட்டகரிக்கு 20 to 30. OBC அப்படின்னு பார்த்தீங்கன்னா +3 33 வரை எழுதலாம். SC STன்னு பார்த்தீங்கன்னா +5 35 வரை எழுதலாம். அதை தான் இதில் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ குவாலிஃபிகேஷன் என்ன, எனி டிகிரி, ஒரு டிகிரி எனி டிகிரி முடிச்சிருக்கணும். இதை தான் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்கிறாங்க. பிறகு எக்ஸாம் பேட்டர்ன் இதான். ஒரே எக்ஸாம் டைரெக்டாக மெயின் எக்ஸாம் மாதிரி தான். அப்போ இதில் என்ன கொடுக்காங்க, என்னெல்லாம் இருக்குன்னா நம்ம அப்படியே IBPS POவில் என்ன இருக்கோ அதே தான். ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் 45 கொஷின் 60 மார்க். ஜென்ரல் எக்கனாமிக் அண்ட் பேங்கிங் அவேர்னஸ்ஸு 40 கொஷின் 40 மார்க். இங்கிலீஷ் லாங்குவேஜ் 35 கொஷின் 40 மார்க். டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் 35 கொஷின் 60 மார்க். மொத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை 200 மார்க். இதுதான் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ். இந்த 200 மார்க் என்ன சொல்லுவாங்கன்னா 80 மார்க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. 80% கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அடுத்தாப்புல மீதி இருக்கிற 20, அப்போ வந்து 200 மார்க்கு வந்து அப்படியே 80க்கு எவ்வளோன்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணி வச்சுருவாங்க. செகண்ட் ஸ்டேஜ் நமக்கு என்னங்கன்னா இது வந்து செக்ஷன் வைஸ் டெஸ்ட் தான். நமக்கு ரீசனிங்கு 60 நிமிஷம், ஜென்ரல் எக்கனாமிக் 35 நிமிஷம், இங்கிலீஷ்க்கு 40 நிமிஷம், டேட்டா அனாலிசிஸ்க்கு 45 நிமிஷம். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் எக்ஸாம் கிளியர் ஆகிட்டிங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம் வந்து இப்போ தான் நம்ம பார்த்தோம். டெஸ்ட்டில் வந்து 200 கொஷின்ஸு 200 மார்க்கு அதை 80க்கு மாற்றிடுவாங்க. அடுத்த இன்டர்வியூக்கு 100 மார்க்கு அதை 20க்கு மாற்றிடுவாங்க. 80:20. இப்போ ரெண்டும் சேர்ந்து நமக்கு எத்தனைன்னா 100. இதுதான் கட் ஆஃப். அப்போ நமக்கு 100% மாற்றிடுவாங்க. ரிட்டன் டெஸ்ட் 80%, இன்டர்வியூ வந்து 20%. அதை தான் சொல்ல வராங்க. அப்போ இதுதான் எக்ஸாம். அப்போ ரெண்டும் நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டில் மார்க் எடுத்துட்டீங்க, இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக போஸ்டிங். அப்போ இது கட்டாயம் என்ன தெரியும்னா தமிழ் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா தமிழ்நாடுக்குள்ள வேக்கன்ட். எக்ஸாம் சென்டர் சென்னை, மதுரை, திருநெல்வேலி. கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணாமல் விட்றாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேக்கன்சின்னு பார்க்கும்போது தனித்தனியாக இருக்கும். நம்ம தமிழ்நாடு தான் தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ்நாடு மட்டும் தான் அப்ளை பண்ணுறோம். டோட்டல் வேக்கன்ட் பார்த்தீங்கன்னா 120 வேக்கன்ட். மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுக்கு அதிக வேக்கன்ட். ஆனால் இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. ஏன்னா நமக்கு பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது எக்ஸாம் வந்துடும். அப்போ இதுக்கு என்ன சார் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிளாஸ் ஒன்று அட்டன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 வந்து நமக்கு கிளாஸ் இறங்காங்க. இதில் ஒரு எக்ஸ்பர்ட்டு, இங்கே உள்ள எக்ஸ்பர்ட்டு, ஏற்கனவே பேங்க்கில் ஒர்க் பண்ணவங்க, இப்போ ரிசர்வ் பேங்க் அசிஸ்டன்ட் வேறு நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் வந்து ஒரு ஐடியா கொடுப்பாங்க உங்களுக்கு. அதை வச்சுட்டு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ஒன்லி டெஸ்ட்டு தான். டெய்லி ஒரு ஆஃப்லைன் டெஸ்ட்டு, ஆன்லைன் டெஸ்ட்டு. கரெக்ஷன் நல்லா பார்க்கணும். அப்போ பேங்க் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி. ஏன்னா ஸ்பீடு அக்யூரேசி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பாஸ் பண்ணிடலாம். இது ஒரு நல்ல வாய்ப்பு. விட்டுறாதீங்க. அப்ளை பண்ணுங்கள், கிராக் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.